வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா, இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ஆகுது. இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, காசில படித்துறையில அதாவது காட்ஸ்ல தெற்கு பக்கம் இருக்கிற அசி காட்ல இருக்கிறோம். ஏன் இந்த இடத்துக்கு அசி காட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கங்கை நதியில வந்துட்டு அசி அப்படிங்கிற ஒரு நதி வந்து கலக்கிறனால இந்த இடத்த அசி காட்டுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல முக்கியமா பார்த்தா காலையில 5 மணிக்கு காசிக்கு வந்திருக்க மக்கள் யார் எங்கே இருந்தாலும் அசி காட்டுக்கு ஓடி வந்துருவாங்க. ஏன்னா காலையில 5 மணிக்கு அசி காட்டுல கங்கா ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பா நடக்குது. समस्त देवी देवताओं की समस्त संत महात्मा ऋषियों की रामचंद्र की पार्वती கங்கை ஆர்த்தியில எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருக்கவங்கள 4 மணிக்கே வந்து இங்க உட்கார்ந்து இடம் போட்டுருவாங்க. இந்த காட்டோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமா தமிழ் மக்கள் வருவாங்க. தமிழ் பீப்புள்ஸ் அதிகமா இங்க பார்க்க முடியும். மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து எங்க போய் நின்னாலும் வந்துட்டு ஹிந்தி பேசுறவங்க தான் இருப்பாங்க. ஆனா அசி காட்டுல பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் அதிகமா இருக்காங்க. தமிழ்ல பேசுறவங்க அதிகமா இங்க இருக்கிறாங்க. இந்த அசி காட்டுல நடக்கிற கங்கை ஆர்த்தி பாக்குறதுக்கே மக்கள் எங்கெங்கோ இருந்து வந்து ரொம்ப கூட்டமா இங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் திதி கொடுக்குறவங்களா இருக்கட்டும், வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் செய்யறவங்களுக்கு முக்கியமா இந்த இடத்துல சொத்து பிரச்சனைகள் இருந்தா, அதாவது சொத்து தகராறு, சொத்து பிரச்சனைகள் இருந்தா இந்த அசி காட்டுல வந்துட்டு அந்த சொத்துக்கு சம்பந்தமானவங்க இந்த இடத்துல பூஜை பண்ணி கங்கையில மூழ்கி எந்திரிச்சோம்னா அந்த சொத்துக்கான பிரச்சனைகள் தீர்ந்து, என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த சொத்தோட பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரியாகி நம்ம கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத இங்க இருக்கிற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ரொம்ப முக்கியமான விஷயமே கங்கை ஆர்த்தி தான். योगी विज्ञानिगम्यं वन्दे विष्णु भवभयहरं सर्वलोकैकनाथं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते. கங்கை ஆர்த்தியை தாண்டி வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி காசியை சுத்தி நிறைய சிவன் டெம்பிள்ஸ் இருக்கும். எல்லா சிவனும் பார்த்தா வேற பேர்ல இருப்பாங்க. ஆனா எல்லா சிவனுக்குமே காலையில 3 மணிக்கு எழுந்து சிவனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு சிவனை அலங்காரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. கொடுத்திருந்தா கண்டிப்பா எடுத்து காமிச்சிருப்போம். இங்க பார்த்தா வந்துட்டு பனி அவ்வளோ இருக்கு. ஆனாலுமே இந்தந்த நேரங்களில் பூஜை நடக்கும் அப்படிங்கிறதுனால பூஜையில கலந்துக்கணுங்கிறதுக்காக மக்கள் எல்லாருமே காலையில இருந்துச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ காசிக்கு வரும்போது கண்டிப்பா பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தா அசி காட். அசி காட்ல தான் காலையில 5 மணிக்கு கங்கா ஆர்த்தி நடக்குது. आइए सभी लोग ताली बजाकर माँ गंगा की आराधना करते हैं। जय जय भगीरथ नंदिनी मुनि जय चकोर चंदनी नरनाथ विपुल वंदनी जय जय पालिका। जय जय भगीरथ नंदिनी मुनि जय चकोर जय भगीरथ
नागिनी भुजबंदनी जय बालिका जय जय नागिनी भुजबंदनी जय बालिका जय जय भगीरथ नंदनी जय चतुर चंदनी कृपादृष्टि तुम्हारी दया दृष्टि तुम्हारी त्रिभुवन की ज्ञाता ओम जय गंगे माता இப்ப சமீபத்துல காஷி தமிழ் சங்கம் நடத்தின நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ தமிழர்களை எல்லாம் ஃப்ரீயா வந்துட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி ஸோ இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா மக்களுமே, அதாவது எல்லா தமிழ் பீப்புளுமே இங்கதான் இருக்கிறாங்க. தமிழர்களுக்கான உணவுல இருந்து எல்லா வகையான விஷயங்களும் இந்த இடத்துல கிடைக்குது. அதையும் தாண்டி என்னன்னா பூஜைகளும் வந்துட்டு பூஜைகள் தமிழ்ல வந்துட்டு நம்மளுக்கு தெரியலைன்னா அதை கேட்டு சொல்றதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ திதி கொடுக்கணுமா அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல, ஒரு விஷயத்துக்கான திருமணம், குழந்தை பாக்கியம், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கும் இங்க பூஜைகள் பண்ணி கங்கையில மூழ்கி ஏந்திரிச்சு அவங்க வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ காசி வரவங்க ஆர்சி கட்ட மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கங்கா ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கங்கா ஆர்த்தி நடத்தின அந்த டேபிள் கிட்ட எல்லாரும் போயிட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இங்க வரவங்க என்ன பூஜைகள் பண்ணணும், என்ன மாதிரியான சடங்குகள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்டே கேட்கிறாங்க. அவங்களே வந்து அது எங்கெங்க பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லி இங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. सदा हृदय भव भवा सहितं नमा भवं भवा सहितं नमा भवं भवा सहितं नमा। आइए हम सब लोग मिलकर के भगवान शिव शंभू की आराधना करते हैं। जो गंगा मैया के द्वारा शिव तांडव गाता है, भगवान शिव शंभू से आय रूप से लक्ष्मी भक्ति प्रदान करते हैं, ऐसा शिव तांडव में आता है। तो आइए हम सभी लोग मिलकर के तालियां बजाते हुए खुश होकर के साथ साथ में जटाटनी गल जल प्रवाह पावित स्थल, जटाटनी गल जल प्रवाह पावित स्थल, गले लंबकम मालिकम टमट 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 श्रीनाथ मरवर चकार चंद्र तांडव करो तुम्हें संभ्रमं भ्रमं निर्झरि विलोलति कल्ले विराजमान मुद्गलि जगत 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 ललाट तप्त पावति जगत 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 ललाट तप्त पावति किशोर चंद्रशेखर प्रति प्रति
निकसी प्रभु के पद पंकज से, निकसी प्रभु के पद पंकज से, जहाँ गिरते तब तीर महा, तीर गए सो करे तो कहा, कितनी तरी जात तरंग निहार, ये तरंगिनी तेरो तगे निशंक, मैं आयो तेरी शरण मातुली சோ கங்கா ஆர்த்தி முடிஞ்சு இப்படிதான் மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஆசீர்வாதம் கொடுக்கறத பார்த்தா அந்த கங்கை நீரை எல்லா மக்கள் மேலையும் போட்டு பூஜைகள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி கிராண்டா பண்றாங்க. காசிக்கு யார் வந்தாலும் அசிகாட்ல நடக்கிற, அதாவது அசிகாட்ல காலையில 5 மணிக்கு நடக்கிற கங்கா ஆர்த்தி யாரும் பாக்குறத மிஸ் பண்ணிடாதீங்க.